ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் புளிச்சக்கீரை கடையில் கோங்குர மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது சைடிஷ்ஷாகவும் நல்லாயிருக்கும், சூடாக சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம். புளிச்சக்கீரை கடையில் பண்ண புளிச்சக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இலையாக எடுத்துக்கோங்க. இந்த சோப்பு கலரில் தண்டு இருக்கிற கீரையில் புளிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எடுத்து வச்சுருக்கிற கீரையை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண கீரையை குக்கரில் எடுத்துக்கோங்க. இது கூடவே 5 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸில் ஒரு தக்காளியை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க. அது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. ஒரு 6 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கீரை நல்லா வெந்துட்டு அதை அப்படி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அந்த தக்காளி வெங்காயம் பூண்டோட நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அது இருக்கட்டும். அப்படி சூடு பண்ணி 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட மசிச்சு வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதே மாதிரி அதனால காரம் பார்த்து போட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும். கொஞ்சம் திக்காக வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்மளோட புளிச்சக்கீரை தொக்கு சூப்பராக ரெடி ஆயிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.